1081வது பாட்டு. அ இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு. அதாவது ஒரு ஒரு குறிஞ்சி நிலத்தில, மலையில அந்த பசங்களோட அந்த பையன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த தண்ணி அந்த மாரி காடுகள்ல விளையாண்டுகிட்டு இருக்கப்போ, அவங்கலாம் போயிர்றாங்க. அது அது விளக்க உரையில நான் படிச்சேன். அதனால சொல்றேன். போயிர்றாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ண பார்க்குறாரு. அந்த பையனும், அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அந்த பையன் பொண்ண பார்க்குறப்போ, அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பையன் ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வருது. அப்ப அவன் அந்த அந்த பொண்ண பார்த்துட்டு, இந்த எ "என்ன இது பொண்ணு தானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதாவது அணங்கு கொள் அப்படின்னா, இது வந்து அணங்கு. அணங்கு என்ன சொன்னேன்னா, அணங்குக்கு என்ன அர்த்தம்னா, வருத்தும் தெய்வம். அதாவது அது தெய்வம். ஆனா அது கஷ்டப்படுத்தும். அதுக்கு அந்த அணங்குக்கு ஒரு டெஃபனிஷனே இன்னும் தெரியல. சரியா? அணங்குனா வருத்தும் தெய்வம். அது பல வடிவங்கள் எடுக்கக்கூடிய தெய்வம். அவ்வளோதான். அணங்கு கொள். சரியா? அடுத்து ஆய்மை கொள்ளு. ஆய்மயில்னா, ஆய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மயில். நாட் சாதாரண மயில். ஓகே. இருக்கிறதுலே ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மயில். ரொம்ப அழகான மயில்னு நம்ம செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 100 மயில்ல ஒரு மயில செலக்ட் பண்ண என்ன சொல்லுவோம்? செலக்ட்னா ஆய்ந்து நம்ம அதாவது ஆராய்ச்சி செய்து அப்படின்னு அர்த்தம். ஆய்ந்துனா ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஆய் மயில்னா ஆர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மயில் போல அந்த பொண்ணு இருக்காம். ஆய் மயில் கொள்ளும். அடுத்து வந்து கணங்குலை. அந்த பெண் எப்படி அணிஞ்சிருக்கான்னா, ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு ம ஒரு அழகான தோடு போட்டிருக்கா. தோடு நல்ல அழகான தோடு போட்டிருக்கா. அது என்ன தோடுன்னு சொல்றாங்கன்னா, கண்ணியம் மிக்க காதணி அணிந்திருக்கிறாள். கசாமுசான்னு இல்லாம கொஞ்சம் அழகான காதணி அணிஞ்சிருக்கிறாளாமா. அதுக்கு வந்து மாதர்கொல். மாதர்கொல்னா இது உண்மையிலேயே இந்த பொண்ணு மானிட பெண் தானா? அதாவது இந்த பெண் வந்து அணங்கோ, மயிலோ அல்லது மானிட பெண் தானா? இது உண்மையிலே மானிட பெண் தானா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு. என்னால அதாவது எனக்கு மனுஷ உருவத்தில இருக்கிறதுனால அது மயில் கிடையாது. சரியா? நம்ம கணக்குப்படி பார்த்தா. இது வந்து அணங்கு. இது ஏதோ ஒரு தெய்வமா இருக்குமோ! ஏதோ ஒரு காட்டு பகுதி தானே! ஏதோ ஒரு தெய்வமா இருக்குமோ! அல்லது இந்த பெண்ணு மானுட பெண் தானோ! அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சம் மயங்குதாம். என்னன்னே தெரியலையே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு அவன பார்க்கல. அந்த மாரி ஒரு ஒரு நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல. அந்த பொண்ணு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கும், நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹீரோ வந்து பார்க்குற மாதிரி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து ஒரே சர்ப்ரைஸ்டாவும், ஷாக்கிங்காவும், ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் அதாவது ஒரு எதிர்பாராத நேரத்தில ஒரு பெண்ண பார்க்குறது. இப்போ அ இப்படி ஒரு பொண்ணே அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. அழகான பொண்ணு. ஆ அவனை மயக்கக்கூடிய அழகுல